இந்த வேலையை எப்படியாவது சீக்கிரம் முடிங்க. எனக்கு எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா டைமுக்கு முடியணும். சரிங்க சார். டிலே பண்ணா எனக்கு பிடிக்காது. ஹலோ சார், குட் மார்னிங். ஆல் கிளியர். உங்க ரூம் ரெடியா இருக்கு. ஓகே, தேங்க் யூ வெரி மச். சார் இத பாருங்க, இத தான் நாம முதல்ல கிளியர் பண்ணணும். ஹலோ. நல்லா கவனமா கேளு. கேட்டுட்டு கொஞ்சமும் ரியாக்ட் பண்ணாத. ஏன்னா உன் பையனோட வாழ்க்கை இப்ப இத நம்பித்தான் இருக்கு. என்ன? யாரா நீ? கேள்வி வேண்டாம் வீரேன், சொல்றத மட்டும் கேளு. உன்னுடைய மனைவி இறந்தாச்சு. அதோட உன்னுடைய மகன் இப்ப என்னோட பிடியில இருக்கான். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். என் பேச்ச நீ கேட்கலேன்னு வையே, உன் மனைவிய எந்த நிலைமைக்கு ஆளாக்கினேனோ அதே நிலைமைக்கு உன் மகனையும் ஆக்குவேன். மெசேஜை செக் பண்ணு. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு சொல்லு. இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளு. நீ நிக்கிறியே, அது பக்கத்துல பூந்தொட்டி இருக்கு. அங்க உனக்கு ஒரு போன் கிடைக்கும். நீ உன்னுடைய போனை அதுல விட்டுடு. அந்த போனை நீ எடுத்துக்க. போனை எடுத்து அசோக்கோட ஆபீஸ்ல லாக்கர் பக்கத்துல போயிடு. நான் அப்புறமா கால் பண்றேன். ஹலோ மிஸ்டர் அசோக், எப்படி இருக்கீங்க? Oh, hi Vicky, how are you? I am good after long Very time. long time. அது சரி, இவ்வளவு செக்யூரிட்டி மேல இருந்து கீழே வரைக்கும். இந்த அளவுக்கு செக்யூரிட்டி அரசியல்வாதிக்கும் ஆக்டருக்கு கூட இருந்ததில்ல. என்ன இப்படி சொல்லிட்ட? அது சரி, நான் ஆக்டரை விட குறைவா இருக்கேன்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஷூர். எப்படி போயிட்டு இருக்கு? என்னாச்சு வீரேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு திரும்பி வரேன். நீ உண்மையிலேயே நல்லா இருக்க தானே? என்னவோ ஏதோ பேய் பார்த்த மாதிரி உறைஞ்சு போயிருக்கியே. இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் அப்புறமா வரேன். இன்னைக்கு உன்னோட கான்ஃபிடென்ஸ்க்கு என்ன ஆச்சு வீரேன்? நீயா? இங்க என்ன பண்ற? அது வந்து நான் என் மொபைலை மறந்து விட்டுட்டேன். பாஸ் கூட 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மீட்டிங் இருந்ததுல்ல? மொபைல் இல்லாம இருந்தியா? அது ஞாபகத்திலே வரல. அடுத்த முறை இந்த தப்பு பண்ணா பாஸ் கிட்ட சொல்லி உன்னை வேலையிலிருந்து தூக்கிடுவேன். இங்கிருந்து வெளியே போ. வேலை முடிஞ்சுதா? பண்ண முடியல. டாக்குமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா தான் இருந்தது. அதுக்குள்ள வீரன் வந்துட்டான். அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இங்க பாரு, நீ பண்ற விஷயம் எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதோட சீக்கிரமா நம்மளுடைய வேலையையும் முடிக்கணும். பேசிக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அங்க என்ன நடந்துச்சு? ஷீத்தல் இறந்துட்டாங்க.
அதோட ராணி அண்ட் நேஹாவையும் காணோம். எதுவுமே புரியல, இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நாங்க ராணியோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு வாட்டர் பார்க் வந்திருந்தோம். இத பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரா போகலாம். என்ன இதுதான் இங்க இருக்கிறதுலே அருமையான ரைட். இல்ல இல்ல, நான் குழந்தைங்களுக்காக தான் வந்தேன். ஏய், இது இவ்ளோ உயரத்துல இருக்கு, இது பார்க்கும்போதே பயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பேச்சா? இன்னைக்கு ரோனியோட பர்த்டே, நம்ம செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். கம் ஆன் மம்மி, நானும் தானே வரேன். ஆமா ஆண்டி, உங்க கூட நாங்க எல்லாரும் வருவோம். சரி சரி போதும், முதல்ல நீங்க போங்க, அப்புறம் நான் வரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வா வா வா, போலாம் போலாம் போலாம். க்ளோஸ் யுவர் லெக்ஸ். ரெடி? ஓகே பிரதீக், இப்போ நீ போகணும். கம் ஆன். நான் வர மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட எதுக்காக பயப்படுற? கண்ணாடி போட்டுட்டு சும்மா என்ஜாய் பண்ணு போ. இல்ல இல்ல. சரி, முதல்ல நான் போறேன். நீ முதல்ல போ. பி கேர்ஃபுல்லா. ரெடி? பை. பாய். அதோட ஷீதலோட பாடி தான் வெளியில வந்தது. நாங்களும் சிஐடிஸ வர சொல்லிட்டோம். என்ன? ஓ காட், ப்ளீஸ் அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாத. நான் பசங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு வரேன். சரியா? இது என்னுடைய வாக்கு. இப்ப நான் போய் ஆகணும். ப்ளீஸ். ஓகே. சரி, உங்களோட உடம்புல எந்த விதமான காயமோ அடியோ தெரியல. ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இத்தனை பேர் இருக்கீங்களே, உங்கள ஒருத்தருக்கு கூட ஷீதல் எப்படி இறந்தாங்கன்னு தெரியலையா? சார், நாங்க எல்லாரும் ஸ்லைட்ல இருந்து கீழே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் எப்போ ஷீதல் ஸ்லைட்ல வந்தாலோ, அப்புறம் எங்களால மேல இருந்து அவளை பார்க்க முடியல. அண்ட் நாங்க கீழே வந்து அவளை பார்க்கும்போது அவ அப்படியே தண்ணியில மிதந்துட்டு இருந்தா. ஷீதல், ஷீதல், ஷீதல் என்னாச்சு? ஷீதல், ஷீதல், ஷீதல். ஆண்டி, ரோனி நேகாவையும் காணோம். என்ன? சார், நான் இங்கே உள்ள மேனேஜர். நாங்கள் வாட்டர் பார்க்கில் மூளை முடுக்க எல்லாம் தேடணும். ஆனால் அந்த பசங்க எங்கேயுமே இல்லை. இந்த பொண்ணு திடீர்னு செத்துருக்கா, 2 பசங்களையும் காணோம். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. சார், ஷீதலோட பாடி தண்ணி கடியில தான் கிடைச்சது. அப்போ முழுகினதுனால இல்ல ஸ்ரேயா, இதுல விழுந்து மூழ்கி சாகுற அளவுக்கு ஆழமாவே இல்லையே. சார், நாங்க ஸ்விம்மிங் பூலும் ஸ்லைடையும் செக் பண்ணோம். சந்தேகப்படும்படியா எதுவும் இல்லை. சார், எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்க. உங்களுக்கு ஷீதலை எப்பல இருந்து தெரியும்? சார், அவ என்னோட நெய்பர். அதோட எனக்கு அவளை ரொம்ப வருஷமா தெரியும் சார். சார், எனக்கு அவளை சில மாசங்களா தான் தெரியும். யோகா கிளாஸ்ல மீட் பண்ணோம். உங்க குழந்தைகளும் இங்க வந்திருக்காங்களா பர்த்டே பார்ட்டிக்காக? சார், எனக்கு குழந்தைங்க இல்ல. மம்மி, எல்லாம் சரியாயிடும்ல? ஆமாடா செல்லம், எல்லாம் சரியாயிடும். கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நேகா, ரோனிய நீ கடைசியா எப்ப நீ பார்த்த? எங்க அவங்கள பார்த்த? ஒரு ஸ்லைட்ல இருந்து வெளியே வந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகும்போது அந்த நேரத்துல நேகாவை பூல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் ரோனி எங்க இருந்தா? நான் படிக்கட்டு ஏறி அடுத்த ஸ்லைடுக்கு நான் போகும்போது அப்போ ராணி ஒரு ஆண்டி கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். சார், நானும் பார்த்தேன். ராணி ஒரு லேடி கூட இந்த பக்கம் தான் போய்கிட்டு இருந்தான். அவங்களோட ஸ்கெட்சை நீங்க வரைஞ்சு காட்டுவீங்களா? சார், எனக்கு அவனை தெரியும். குட், தேங்க்யூ. ஸ்ரேயா, பாடி ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. இது எப்படி நடந்ததுன்னு சாலுங்கி சொல்லிடுவான். அப்புறம் தயா சார், ரோனி எந்த லேடி கூட அந்த இடத்துக்கு போறானோ அங்க போய் பார்ப்போம். இப்ப வீரன் தவிக்க போறான். தன்னோட சொந்த ரத்தம் காணாம போனா எப்படி இருக்கும்னு இப்ப தெரியும். நிஜமாவே நீ இதை பண்ண விரும்புறியா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பெருசா பண்ணி முடிச்சாச்சு.
ஜஸ்ட் ஒரு கடைசி சான்ஸ். ஷீதல் பின்னாடி நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். அதை கரெக்டாக வசூல் பண்ணிடுறேனே. ஓகே, இதுக்கப்புறம் நாம நம்மளுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம். ஆ ஓகே பேபி, சீக்கிரம் ஆகட்டும். இன்னொன்னு ஞாபகம் இருக்கா? உனக்கு என்ன முதல்ல இருந்தே தெரியாது. பேபி, ஐ நோ தட். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கோ. அடே ஏக்தா, நீ எங்க இருந்து வந்த? எங்க இருந்த மாலினி? நான் இங்க தான் இருக்கேன். உனக்கு தெரியுமா, இந்த வாட்டி ரீமா பர்த்டே பார்ட்டில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை நான் சந்திச்சேன். அவன் வந்து மக்களோட பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணி அவங்களோட நேச்சரை சொல்லிடுறான். ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல? நீயா? நீ என் பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? மேம் 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 இல்ல, ஜஸ்ட் நான் பாக்கெட்ல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. என்ன திருடின? விரேன் விரேன். சார், இது வாட்டர் பார்க்கை விட்டு தள்ளி இருக்கு சார். இங்க யாரை வேணாலும் உள்ள அடைச்சு வைக்கலாம், வெளியே யாருக்கும் தெரியாது. சார் இங்க பூட்டி இருக்க. சார், இது எங்களோட குடோன், எப்பவுமே மூடி தான் இருக்கும். சரி, திறங்க, சீக்கிரம் திறங்க. வாங்க சார். பங்கஜ், ஏய், பங்கஜ். பங்கஜ் என்னாச்சு? என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? ஓ நோ சார், குளோரோஃபார்ம் இருக்கு. குளோரோஃபார்ம் மேல தூக்க. உட்காருவே. படுக்கை. பார்த்து பொறுமையா. படுக்கவே. இப்ப பாரு சார், பசங்களை ஏமாத்தி ஏதோ பேசி மயக்கி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் குளோரோஃபார்ம் கொடுத்து மயக்கம் போட வச்சு இங்க இருந்தா கடத்திட்டு போயிருக்காங்க. இங்க வா, இங்க வா. நீ என்ன சொன்ன? இது உன்னோட கோடவுன், எப்பவுமே இது மூடி இருக்குன்னு அப்படித்தானே சொன்ன? அப்போ கிட்னாப்பர்ஸ் எப்படி உள்ள வந்தாங்க 2 குழந்தைங்களோட? சார், எனக்கு எதுவும் தெரியாது. இந்த குடோனோட சாவி உன்னை தவிர வேற யார்கிட்டலாம் இருக்கு? அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா என்ன சார் இது? சாவி ஆபீஸ்ல தான் சார் இருக்கும். அதுல இருந்து யாராவது எடுத்து டூப்ளிகேட் பண்ணிருக்கலாம்ல. டூப்ளிகேட்டா பண்ணியிருக்கலாம். இந்த ஷீதலோட ஹஸ்பண்ட் எங்க? இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? சார், அவர் வேலை விஷயமா சிட்டி விட்டு வெளில போயிருக்காரு. அவரோட ஃபோனு நாட் ரீச்சபிள்னு வருது. அவரை காண்டாக்ட் பண்ண வேற வழியும் இல்ல. பணத்துக்காக தான் பசங்களை அவங்க கடத்திருக்காங்கன்னா இந்நேரம் வீரனுக்கு ஒரு ஃபோன் கால் ஆச்சும் வந்திருக்கணும். அப்படின்னா நீங்க அதுல தயா, இவங்க எல்லாருமே நம்ம கிட்ட ஏதோ ஒன்ன மறைக்க பாக்குறாங்க. 3 பேரோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணு. அதோட இதை அபிஜித் கிட்ட சொல்லு. வீரன் எங்க இருக்காங்கிறத அவன் கண்டுபிடிக்க சொல்லு. நான் லாக்கர் முன்னாடி தான் இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. அதுல ஒரு என்வலப் இருக்கு, கான்ஃபிடென்ஷியல்னு எழுதியிருக்கோம். அதை எடுத்துட்டு வா. விரேன், உன்னை நான் விட மாட்டேன். வந்துட்டான்னு நினைக்கிறேன். மிஸ்டர் எக்ஸ், எல்லாம் ரெடியா இருக்கு. இதுல கேஷ் இருக்கா? முதல்ல அதை காட்டு. நல்லா நிதானமா செக் பண்ணுங்க. நம்பர் 1 சரக்கு மிஸ்டர் எக்ஸ், 100% பியோர்.
இப்படி ஒரு ஒரிஜினல் சரக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா போதும். இதுல என்ஜாய் பண்ணிட்டா காலம் முழுக்க இதுக்கு நீங்க அடிமையாயிருவீங்க. உண்மையிலேயே இது 1ஆம் நம்பர் தான். கேஷ கொடு. Hands up. என்ன பண்ற? நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ்? ஏய் விடு. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? அரெஸ்ட் ஹிம். விடு. Thank you மிஸ்டர் வீரேன். இட்ஸ் ஓகே. வீரேன் நீயா? நீதான் இதை பண்ணியா? ஏமாத்தக்காரா. பக்கத்து வீட்லயே இருந்துகிட்டு எனக்கே துரோகம் பண்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன நினைச்ச? நீ நினைச்சா பசங்களுக்கு ட்ரக் கொடுத்துட்டு இருப்ப, நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? போட ஜெயிலுக்கு. ஹே வீரேன், உன்னை விட மாட்டேன்டா. உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன். நீயே கவனிடா. உன்னை ரத்த கண்ணீர் விட வைக்கலன்னு வை. என் பேரு வசந்த் இல்ல. சார், ஒரு விஷயம் கன்ஃபார்ம். பசங்களை இங்க வச்சுதான் மயக்கே கடத்திருக்காங்க. அதுதான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது தயா. 2 அப்பாவி பசங்களை இங்க மயக்கமடைய வச்சு எப்படி கடத்திட்டு போயிருப்பா? கண்டிப்பா யாராவது ஒருத்தர் பார்த்திருக்கணும்ல. ஏதோ ஒரு திருமுறை நடக்குது தயா. அது சரி, இங்க ஏன் செக்யூரிட்டி கேமரா வைக்கல? இருக்கு சார், ஆனால் இந்த சைடு இல்லை. அது ஏன்னா சார், கேமராஸ் எல்லாம் பழசாக இருந்தது, புதுசாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால தான் இங்கெல்லாம் இல்லை. சார், ஒரு விஷயம் யோசிக்கணும். எந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் ஆகலையோ அங்கதான் குழந்தைகளை கூட்டு போயிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் பண்ணது நானா? நான் எதுக்காக பண்ணணும்? நீங்கள்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் நடந்தது உங்க வாட்டர் பார்க்ல தானே? இங்கே கிட்னாப் இல்லைன்னா மர்டர் நடந்தால் அது எனக்கு தாங்க நஷ்டம். இன்னும் சொல்ல போனால் சீத்தலுக்கு உங்களை தாங்க தெரியும். நீங்கள் தான் யாராவது ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்போ நடிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இதை யார் பண்ணாங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சரி, ஒரு விஷயம் சொல்லு. இந்த ரோடு எங்க போகுது? சார், இந்த ரோடு கேட்டுக்கு போகுது சார். ஸ்ரேயா, பங்கஜ், ஒரு வேலை செய்யுங்க. ஃபுல் ஏரியாவை செக் பண்ணுங்க. திரும்பவும் தரோவா நீங்க செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். என்ன தயா, நம்ம கேட் வரைக்கும் போய் பார்க்கலாம். சீத்தல், ப்ளீஸ் ஒத்துக்கோயேன். ஓவரா பண்ற சேகர், என்ன மறந்துடு. சீத்தல், நான் உன்னை லவ் பண்றேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஏய், உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருக்கா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. வீரன் உனக்கு தகுதியானவன் இல்ல. ப்ளீஸ் அவனை நீ விட்டுடு. வீரேனுக்கு உன்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சா கூட போதும். அப்புறம் அவன் உன்னை கொன்னுடுவான். என்ன மறந்துடு. சீத்தல், ஏன் இப்படி பேசுற? நீயும் தானே என்ன லவ் பண்ணிட்டு இருந்த. அதெல்லாம் சின்ன வயசு விஷயம். அதோட அன்னைக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்த. சீத்தல், நான் உனக்கு எல்லாமே கொடுக்குறேன். என்கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸும் பணமும் இருக்கு. உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன். ப்ளீஸ் சரின்னு சொல்ல. பைத்தியமாயிட்ட நீ. சீத்தல் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத. உன்னால எப்பவுமே வீரேன் இடத்துக்கு வரவே முடியாது. இதுல இருந்து யாரு ஷீத்தலை கொலை பண்ணிருப்பாங்க? அதோட வீரேனை யாரு பழி தீக்குறாங்க? ஏதாவது பதில் இருக்கா? மேடம், இங்க இருந்து 2 பசங்க யாராவது வெளியே போறத பாத்தீங்களா? இல்லையே, நான் யாரையும் பார்க்கல. இந்த லேடிய பாத்திருக்கீங்களா? ஆமா, சில மணி நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் கூட நான் இவங்கள பார்த்தேன். ஒரு கைவண்டியில என்னத்தையும் எடுத்துட்டு போனாங்க. கைவண்டியா? இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்ததே இல்ல. நீங்க யாருன்னு நான் அவங்கள கேட்டேன். நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு நாள் வேலைக்காக அவங்க வந்தாங்களாம். அப்ப அந்த கைவண்டி இவ்வளவு பெருசா இருந்தது. அந்த கைவண்டியில என்ன எடுத்துட்டு போனாங்க? சார், கைவண்டி ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்ல. ஆனா அது மூடப்பட்டு இருந்தது. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் குப்பை இருக்கும்னு நானும் நினைச்சேன். அவங்க 2 பேரையும் நீங்க நல்லா பாத்திருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அவங்கள நீங்க ஸ்கெட்ச் பண்ண முடியுமா? சார். தயா, ரோனி தான் அந்த லேடி கூட போயிருக்கணும். அந்த லேடியை 2 பேரையும் கூட்டிட்டு கைவண்டி எடுத்துட்டு போயிருப்பா. கண்டிப்பா அந்த ரோனி அந்த கைவண்டியில தான் இருக்கணும். அப்புறம் நேகா வந்து இப்ப கூட இங்க எங்கேயோ இருக்கா. சார், ஷீத்தலோட கொலையில அதிகமான மர்மம்லாம் இருக்கு. எல்லா டெஸ்டும் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா இருக்கு. ஆனா இவ எப்படி செத்துருப்பா? உன் கேள்வி நியாயமானதுதான் தாரிகா. ஒரு நல்லா இருக்கிற ஹெல்த்தி பர்சன் எப்படி உடனே சாகுறாங்க?
மரணத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. இந்த காரணத்தையே கண்டுபிடிக்க முடியல. நமக்கு ஏன் இதோட காரணம் கிடைக்கலன்னா தாரிகா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றோம். ஏதோ ஒரு விஷயத்த கவனிக்காம விடுறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம மறுபடியும் இந்த பாடியை செக். ஓ, உடம்புக்குள்ள ஆத்மா புகுந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஓ மை காட், இதுதான் விஷயமா? என்ன விஷயம் சார்? விஷம் தாரிகா, விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க தாரிகா. அதுவும் இந்த விஷம் உடம்புல இருக்கிற எந்த இடத்துலயும் தன்னோட அடையாளத்தை விட்டு வைக்காது. இப்ப என்ன தெரிஞ்சிருக்கு? மூக்கு வழியா இவளுக்கு விஷத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா முதல்ல இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, ஏன் தெரியல? முதல்ல ஒரு நிமிஷம் தாரிகா, இத பாரு. இவ கண்ணுக்குள்ள சின்ன சின்ன கரை தெரியுது. இந்த கரை தண்ணினால தான் வந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அது இல்ல. இவளுக்கு விஷத்தை அந்த கண்ணுல தான் செலுத்தியிருக்காங்க. உனக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட கண்ணு, காது, வாய், நாக்கு, மூக்கு எல்லாமே ஒரு டியூப்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். அதனால விஷம் கண்ணு மூலியமா இவ உடம்புக்குள்ள போயிருக்கு. இந்த இடத்துல உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட்ல மிக்ஸ் ஆயிருக்கு, நல்லா சேர்ந்துருக்கு. நாம இவளோட உடம்ப, முக்கியமா இவளோட தலையை நம்ம அசைக்கும் போது அந்த ஃப்ளூயிடோட ஒரு சின்ன டிராப் மூக்கு வழியா வெளியில வந்திருக்கு. அப்ப அது வரல. இப்ப என்ன தெரியுது? கண் வழியா தான் விஷத்தை செலுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த விஷம் என்ன மாதிரியான விஷம். சார், ராணியை கைவண்டியில போட்டு இங்க இருந்து அப்படியே வெளியே கொண்டு போயிருக்காங்க. வெளியே போயிட்டு வேற வண்டிக்கு ஷிஃப்டும் பண்ணிருக்காங்க. கௌரி மேடம், யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சார் இத பாருங்க கௌரி மேடம், உங்க பொண்ணு நேகாவை காணோம். நீங்க எதையோ மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்ககிட்ட நீங்க உண்மையை சொல்லணும்னா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் சார் அது வீரனோட ஃபோன் வந்திருந்தது. யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு என்ன மிரட்டினான். நான் அவன்கிட்ட பேசுறேன்னு. இல்லனா குழந்தைங்களுக்கு ஆபத்து ஏற்படுமா? இந்த விஷயத்தை எங்ககிட்ட மறைச்சீங்களா? சார் நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அண்ட் சார் அவன் பேசும்போது அவன் ரொம்ப டென்ஷன்ல இருந்தது எனக்கு தெரிஞ்சது. சார் ப்ளீஸ் இந்த ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க. சரி சரி, பயப்படாதீங்க. நாங்க முழு முயற்சி எடுக்கிறோம். உங்க குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிச்சு தர்றோம். இந்த வீரனுக்கு யார் கூடயாச்சும் விரோதம் ஏதாவது இருந்ததா? ஆமா சார், அந்த ஷீதல் என்கிட்ட சொன்னா வீரன் ஒரு பிசினஸ்மேன் கூட ரொம்ப பிரஷர்ல வேலை பார்த்துட்டு இருந்தானா. ஓ தயா சார், எல்லாத்தையுமே அபிஜித் கிட்ட சொல்லு. ஓகே சார். சொல்லுங்க, சொல்லு. என்ன என்ன சொல்ற? ஐ see. சரி, என்னாச்சு சார்? இப்பதான் சலங்கி சொன்னா ஷீதலோட மரணம் ஏதோ விஷத்தால ஏற்பட்டிருக்கான். அதோட அந்த விஷம் ஷீதலோட கண்ணு வழியா உடம்புக்குள்ள இறங்கி இருக்கு. கண்ணு வழியா? அது எப்படி சார்? சீதல் கூட தான் இந்த வாட்டர் பார்க்குக்கு வந்திருந்தா. அவளும் ஸ்விம்மிங் பண்ண போயிருந்தா. இங்க வந்த எல்லாருமே ஸ்விம்மிங் பண்றப்போ காகல் போட்டிருப்பாங்கல்ல. அப்படின்னா யாரும் அந்த விஷத்தை ஷீதலோட ஸ்விம்மிங் கிளாஸ்ல செலுத்தி இருக்கணும். தண்ணியில கலந்ததுக்கு அப்புறம் அது கண்ணு வழியா உடம்புக்குள்ள போயிருக்கணும். அப்படித்தான் நடந்திருக்கணும். இப்ப ஷீதல் கோகல் போட்டுட்டு தானே ஸ்விம்மிங் பண்ணியிருந்தா. ஆமா சார். ஷீதலோட கோகல் எங்க? சார் அது என் ஸ்டாஃப் கிட்ட இருக்கும். இப்போ கொண்டு வரேன். சார் சார் மாலினி ரெஸ்ட் ரூம் ஜன்னல் வழியா தப்பிச்சிட்டா. ஓ மை காட் சார், மாலினி தான் எல்லாருக்கும் காகல்ஸ் வந்து கொடுத்தா. என்ன? நான் தான் சொன்னேன்ல, இதுக்கு பின்னாடி மாலினி நிச்சயமா இருப்பான்னு. அதான் என்ன மாட்ட விட்டா. சார் சார் கிட்னாப்பரோட ஸ்கெட்ச். இவனா? இவ வந்து நம்ம வரும்போது ஸ்டாஃப் கூட நின்னானே. சார் நம்ம வேற இடத்துல தேடும் போது இவன் நம்ம கண்ணுல பட்டானே. தயா சார், இந்த ஆளு நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்கதான் இருந்திருக்கா.
அது இல்லாம நம்ம இங்க வர்றதுக்கு முன்னாடியே ரோனியை கடத்தி இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த ஆளு நேகாக்காக வெயிட் பண்ணியிருக்கான். நேகாவை கூட்டிட்டு போயிருக்கான். எப்படியாவது நாம நேகாவை தேடிதான் ஆகணும். பொண்ணு கிடைச்சாச்சு. சிஐடி காரங்க நம்மளை தேடி வர்றதுக்குள்ள இவளை எங்கேயாவது மறைச்சாகணும். குழந்தை மலர்ந்து கையிடுறா. எடுறா கையா. நேஹா, என் குழந்தை. அம்மா, நீ நல்லா இருக்கேல்ல? உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? என்ன நடந்ததுன்னு நீ என்கிட்ட சொல்றியம்மா? ரோனி எங்க? இன்னொரு வாட்டி கேட்க மாட்டேன். ரோனி எங்க? ஒரு நிமிஷம். காரை உள்ள ஓட்டிட்டு போ. அதுவும் எந்த செக்கிங் இல்லாம. சார் சார் சார், காரை நிறுத்துங்க சார். சார் ஒரு நிமிஷம். என்னாச்சு? நான் விரைன். சார், வண்டியை செக் பண்ணி தானே ஆகணும். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். அதோட நான் அசோசியேஷனோட செக்ரட்டரி ஹெட். என் வண்டியை செக் பண்ணுவியா? ப்ளீஸ் சார், 2 நிமிஷம் கொடுங்க சார். ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒன்றும் இல்லையா? சார், டிக்கியை திறங்க ப்ளீஸ். பிரமாதம். நீ சாதிச்சிருவேன்னு நம்பிக்கை இருந்தது. இப்ப ஒரே ஒரு வேலை தான் பாக்கி. அதை முடிச்சிரு. விரேன் எங்க இருக்கா? விரேன் சார் வந்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு. என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டாரா? ஆமா சார், அவசரத்துல இருந்தாரு. ஆபீஸ்ல யார் இருக்காங்க? இல்ல சார், எல்லாரும் கான்ஃபரன்ஸ்க்காக ஹோட்டல் போயிருக்காங்க. விரேன் எதுக்காக வந்தா அது உனக்கு தெரியுமா? சார், விரேன் சார் அசோக் சார் கேபினுக்கு போனாரு, எதையோ எடுக்கிறதுக்கு. ஐசி. அப்புறம் என்னாச்சு? அவர் வெளியே வரும்போது ஒரு மாதிரி பயந்திருந்தாரு. வேற யாரோ 3வது மனுஷன் அவர் பின்னாடியே போனா. நானும் முயற்சி பண்ணேன், ஆனா அவன் ஓடி போயிட்டான். எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல இருக்காங்க, ஆனா விரேன் இங்க வந்திருக்கான். அசோக்கோட ரூம்ல இருந்து எதையோ எடுத்துட்டு போயிருக்கான். அதே நேரம் ஒரு 3வது மனுஷன் அவனை ஃபாலோ பண்றான். அப்படின்னா யாரோ கட்டாயப்படுத்தி விரேனை இதெல்லாம் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமே இந்த விரேனை பிடிச்சாகணும். சபாஷ். உன்கிட்ட நான் என்ன சொன்னேனோ நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிட்ட. என் பையனை திருப்பி கொடுத்துரு. ரோனியை நாங்க பாதுகாப்பா உன்கிட்ட அனுப்பி வைக்கிறோம். ஆனா நீ எங்களுக்காக இந்த கடைசி வேலையை செஞ்சு முடிச்சாதான். இது என்னது? அசோக்குக்கு டைம் நெருங்கிருச்சு. உன்னுடைய செக்யூரிட்டி காரணமா என்னால் அவனை நெருங்கவும் முடியல, எந்த பொருளையும் எடுத்துட்டு போக முடியல. ஆனா
உன்னால கண்டிப்பா போக முடியும். சோ நீ எப்படியாவது அவங்கிட்ட போய் ஆகணும். அண்ட் இந்த பட்டனை அமுக்கிடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னால இதெல்லாம் முடியாது. ஐ சி. ஹலோ, உன்னுடைய மொபைலை செக் பண்ணு. இனி நாங்க சொல்றதுதான் செய்யணும் வீரேன். சொல்றத மட்டும் செஞ்சா போதும். இல்லைன்னா நீ உன்னுடைய மகனை இழந்துருவ. இப்ப உன் உயிரை காப்பாத்து, இல்லைன்னா உன்னுடைய மகன் உயிரை காப்பாத்து. ரோனி, எதுவும் ஆகல. நில்லுங்க. வீரேன் எங்க? என்ன பண்ண அனுப்பியிருக்க? The person you're calling is currently unavailable. ஹே வீரேன், எங்கடா இருந்த? உன்னதான் நான் தேடிட்டு இருக்கேன். எல்லாம் ஓகே தானே? சரி, இந்த நம்பர் தான் எங்க இருக்கா? கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க போகுது. எனிவேஸ், சோ ஜென்டல்மேன், இன்னைக்கு நாள் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான நாளா இருக்க போகுது. ஏன்னா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் இன்னும் பிரைட் ஆகிரும். நேரம் கடந்து போயாச்சு. இப்போ உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ஏன்? இதெல்லாம் பணத்துக்காக பண்ணேன். இதுக்கு பின்னாடி யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு லேடி ஃபோன் பண்ணுவா. அவ சொல்றபடி நான் பண்ணிட்டே போவேன். அவ சொன்னா அசோக் இறந்ததுக்கு அப்புறம் விக்ரம்க்கு கால் பண்ணணும்னு. அதான். வீரேன், ட்ரிகர் அழுத்தாத. ராணி இங்க உயிரோட தான் இருக்கா. சொல்லப்போனா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம போன வருஷத்தோட டர்ன் ஓவர். வீரேன், போன் ரிங் ஆகுது. போனை எடு வீரேன், போனை எடு. வீரேன், போன் அடிக்குது. வீரேன், போன் எடு. வீரேன், pick up the phone. இன்னியோட மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ். இப்போதான் எங்களுக்கு நியூஸ் கிடைச்சது. ஹோட்டல் ஹை ஸ்கைக்குள்ள ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இந்த பாம் பிளாஸ்ட்ல சிட்டியோட மிகப்பெரிய தொழிலதிபர் மிஸ்டர் அசோக் இறந்து போயிட்டாருன்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனலி என்னுடைய கான்ட்ராக்டை யார் இவ்வளவு கச்சிதமா முடிச்சாங்களோ, த பியூட்டிஃபுல் லேடி இன்னைக்கு முதல் முறையா என் முன்னாடி நிக்கிறாங்க. நான் என்னைக்குமே என்னோட வேலையை ப்ரொஃபஷனலா பண்ணுவேன்.
பணத்தை கொடு, நான் உடனே கிளம்பி ஆகணும். 1 செகண்ட். இது உன்னுடைய கேஷ் 1 கோடி. இத கொடுக்கறதா நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம். இங்க என்ன நடக்குது? நீயா? நீ இங்க என்ன பண்ற? இவன் யாரு? யாரா நீ? நான் தான் அசோக்கை கொலை பண்ண கான்ட்ராக்ட் எடுத்தது. அதை முடிச்சிருக்கேன். என்ன நடக்குதுங்க? உங்க 2 பேர்ல யார் இந்த காரியத்தை பண்ணது? எனக்கு தெளிவா சொல்லுங்க. அசோக்க நான் தான் கொலை பண்ணேன். எல்லாத்தையும் நான் பண்ணேன். ஆனா பணத்தை புடுங்கிறதுக்கு நீ வந்துட்டியா? முதல்ல நீ நடிக்கிறத நிறுத்து. அசோக்கை கொன்னது நான் தான். இல்லைங்க, இந்த முட்டாளுங்க பேச்செல்லாம் நீ கேப்பியா? இத பண்ணது நானு. நீயா? உனக்கு என்ன நல்லாவே தெரியும் விக்ரம். அசோக்கோட ஸ்பை வேலைக்கு என்ன தானே நீ கூப்பிட்ட? அவனும் வழியில இருந்து விளக்குனதும் நான் தான். இவ ஒருத்தி பத்தாதுன்னு டிராமா பண்ண நீயும் வந்துட்டியா? இந்த வேலையை நான் தான் முடிச்சிருக்கேன். அதனால பணத்தை என்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம். நீ என்ன நினைக்கிற விக்ரம்? அசோக்க நெருங்கிறதுக்கு இந்த 3 பேருக்கு தைரியம் இருக்கா? இல்ல. அந்த காலத்துல இந்த குற்றங்கள் பண்ணிட்டு வரேன். பல தடவை ஜெயிலுக்கும் போயிருக்கேன். உண்மையான கொலையாளி நான் தான். அதனால பணம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். பணத்தை என்கிட்ட கொடுக்குற. என்ன நடக்குது இங்க? யார நம்புறது, யார நம்ப கூடாது? பணத்தை யாருக்கிட்ட கொடுக்கறது? நாங்க குழம்பி தவிச்சிட்டு இருக்க. இவங்களாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது. நான் யாரு பேச்ச கேட்கணும், யாரு பேச்ச கேட்க கூடாது? நான் பணத்தை யாருக்கிட்ட கொடுக்கறது? நானே குழம்பி தவிக்கிறேன். இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் போய் சொல்றாங்கன்னு ஒரு நிமிஷத்துல நான் நிரூபிச்சு காட்டுறேன். சிஐடி இங்க உங்க கூட சிஐடி கூட வந்திருக்காங்களா? அங்க எப்போ வரும் எப்படி வரும் தெரியாது. ஆனா கரெக்டான நேரத்துக்கு கேட்டவங்களை பிடிக்க வந்துடும். உங்களுக்கு நாங்க முதல்ல இருந்தே ஸ்கெட்ச் போட்டோம். அதை இப்ப கரெக்டா பிடிச்சிட்டோம். உங்கள தான் யாரோ ஒருத்தன் கொலைகாரன். அதாவது ஷீத்தலை கொலை பண்ணிட்டு ராணியனை கிட்னாப் பண்ணிட்டு வீரேனை தவறான காரியத்தை பண்ண வச்சுட்டீங்க. அது இருக்கட்டும். கொலைகாரன் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லலான்னு இருக்கேன். அது என்னன்னா நீங்க போட்ட பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. வீரேன் அண்ட் அசோக் உயிரோட தான் இருக்காங்க. வாய்ப்பே இல்ல. இது ஒருபோது சாத்தியம் இல்ல. நாங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆயிருக்கு. பாம் பிளாஸ்டும் ஆயிருக்கு. அந்த பாம் மட்டும் வெடிச்சதுன்னா சத்தியமா அங்க இருந்து யாருமே தப்பிச்சிருக்க முடியாது. உனக்கு தான் அப்படி தோணுது. ஃபிளாஷ்பேக்கு போலாமா? பட்டன் மேல புல்லட் பட்டுச்சுன்னா எல்லாரும் செத்துருவாங்க. நான் சுடலைன்னா கூட அந்த பாம்பு வெடிக்க தான் போகுது. ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நீங்க என்னுடைய மொத்த பிளானையும் கெடுத்துட்டீங்க. இதுக்கு தானே சம்பளம் வாங்குறோம். பாம் அங்க இருந்து நாங்க எடுத்துட்டோம். ஆனா பாம் அங்க பயங்கரமா வெடிச்ச மாதிரி எல்லா நியூஸ் சேனலுக்கும் சொல்லிட்டோம். பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அந்த கொலைகாரன் கூட நினைச்சிருவான். எங்க முன்னாடியும் வந்துருவான். இப்ப உண்மைய நீங்களே சொல்றீங்களா இல்ல நானே கக்க வைக்கவா? சார், எனக்கு இந்த பிளானை பத்தி ஒரு விஷயம் கூட தெரியாது சார். நான் சும்மா பணத்தை புடுங்கிட்டு போறதுக்காக வந்தேன். எங்க எந்த கிரைம் நடந்தாலும் நான் எப்பவுமே தள்ளி தான் இருப்பேன். நான் எதுவுமே பண்ணல. சார், இவங்க எல்லாம் திருட்டு பசங்க. நான் யாரையும் கொலை பண்ணல. உண்மையா தான் சொல்றேன். தேவையில்லாம இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேன். என்ன போக விடுங்க. அது சரி. என்னவோ வசனம் பேசுன கிரைம் உன்னோட பழைய தொழில்னு இப்ப நீ பண்ணலன்னு சொல்ற? சார் சொல்றத கேளுங்க. இவன் தான் குற்றவாளி. என்னென்ன உருட்டணுமோ உருட்டிக்கங்க. ஆனா உங்கள இருக்கிற அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு. ஷீத்தல் வாட்டர் பார்க்ல இருக்கிற தண்ணியில இறங்கின உடனே யாரோ அவளோட ஸ்விமிங் கிளாஸ்ல விஷத்தை செலுத்தி இருக்காங்க. அந்த பாய்சன் கூட ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணோம். கண்ணாடியில இருந்து கண்ணுக்கு போச்சு. அப்புறம் கண்ணுல இருந்து உடம்புக்கு. பாவம், அந்த செகண்ட்லயே ஷீத்தலும் பரிதாபமா இறந்துட்டா. இந்த பயங்கரமான விஷத்தோட பேரை சலங்கி சார் என்கிட்ட சொல்லிட்டாரு. TDX. இந்த TDX யார் உடம்புலயாச்சும் போயிட்டா அவங்க சில நிமிஷத்திலேயே இறந்து போயிடுவாங்க.
இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த விஷம் தான் கொண்டுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். இது ஈஸியா மார்க்கெட்ல கூட கிடைக்காது. ஜஸ்ட் டாக்டர் ஹரிஷ் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அவர் தான் ரிசர்ச் பண்றாரு. சரி, உங்கள யாருக்கு டாக்டர் ஹரிஷா நல்லா தெரிஞ்சிருக்குன்னு பார்த்துடலாமா? நான் இல்லை சார். அப்படியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் ஷீட்டலை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என் காதலை அலட்சியப்படுத்திட்டு வீரன்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஷீதல் ஒத்துக்கலன்றதால அவளை கொலை பண்ணிருக்க, பையனையும் கடத்திருக்க. அதோட அசோக், வீரன் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணவும் பார்த்திருக்கல? அசோக் ஏன் கொலை பண்ண பார்த்த? அமிர்தா தான் என்னை காண்டாக்ட் பண்ணான். அவ தான் சொன்னான், விக்ரம் அசோக்கை கொலை பண்ண பார்க்குறானா. ஒரு அம்பால பல பேரை பழிவாங்க பார்த்தோம். அதான் நான் ஒத்துக்கிட்டேன். நீ ஷீதலை கொல்ல போற விஷயம் நம்ரதாவுக்கு தெரியுமா? இல்லை சார், அது என்னோட சொந்த பிரச்சனை. அதோட ராணியை கொலை பண்ண வச்சா தானே வீரன் அசோக் 2 பேரையும் பிடிக்க முடியும். ஆமாம். அப்புறம் மாலினி, நீ எப்படி இதில் மாட்டின? ஷீதல் எப்போ கொலை செய்யப்பட்டாலோ அதோட ரோனியும் கிட்னாப் ஆயிருந்தான். நான் ஷேகர் விக்ரமோட டீலை பற்றி பேசுகிறத கேட்டேன். சார், நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இவ்வளோ தூரம் வந்தேன். அப்புறம் நீ? சார், வீரன் தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சான். ஜெயிலில் என் நாட்கள் எப்படி போச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அவனை பழி வாங்க துடிச்சேன், அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் இந்த 1 கோடி ரூபாய் பத்தி எனக்கு தெரிய வந்தது. விக்ரம், ஷேகர், நம்ரதா, நீங்க 3 பேர் பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆயுசு பூரா ஜெயில இருந்து களி சோறு சாப்பிடுங்க.